எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணலாமா இல்லை வந்து நார்மல் ப்ரஷ் யூஸ் பண்ணலாமா? ஹாய்ங்க, நான் டாக்டர் இளங்கனி பேசுகிறேன். 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், நீங்கள் ப்ரஷ் பண்ணுற டெக்னிக், அடுத்து நீங்கள் கொடுக்குற ப்ரெஷர், அடுத்து நீங்கள் எவ்வளோ நேரம் தேய்க்கிறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. எலக்ட்ரிக் ப்ரஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரெஷர் சென்சார் இன்பில்ட்டாக இருக்குங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தாலும் அதுவே ஸ்டாப் பண்ணிக்கும். ஆனாலும் நீங்கள் டெக்னிக் ப்ராப்பராக யூஸ் பண்ணும். இது யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப வயசானவங்களுக்கு, செகண்ட் வந்து ஆல்ரெடி கம் டிசீஸ் இருக்கு அவங்களுக்கு, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி, எல்லா ஜாயிண்ட் பெயின் இருக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க எலக்ட்ரிக் ப்ரஷ். இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து அந்த ஹெட் சின்னதா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு இதுவே வந்து ஒரு பிளே டைம் மாதிரி ஆயிடும். ஸோ ப்ரஷிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. நார்மல் டூத் ப்ரஷ் சொல்றேன். நீங்க வந்து ப்ராப்பர் டெக்னிக் யூஸ் பண்றீங்க, அளவுக்கு அதிகமான நேரம் தேக்கல, அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுத்து தேக்கல அப்படின்னா நார்மல் ப்ரஷ்ஷே போதுமானதுங்க. ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ப்ரஷ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள், எலக்ட்ரிக் ப்ரஷ் வந்து காஸ்ட்லி. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது யூஸ் பண்ணலாம். ஸோ எது யூஸ் பண்ணாலும் சாஃப்ட் பிரிசிலாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, பாய்.